ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா ரொம்ப இருக்கும், நாள் நல்லா ஆச்சு இருக்கும். பேசி. ஓகே, சரி. இப்போ வந்து நான் இன்னைக்கு ஒரு டாபிக் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். அதை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இன்னைக்கு. ஓகே. ஆஹ் சரி, அதுக்கு முன்னாடி வந்து நான் அப்படியே ஆரம்பிக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு கெட் டு நோ இட். சரியா? ஸோ இப்போ திடீர்னு வந்து நம்ம ஒரு நாள் வந்து தலை வலிக்குது. தலைவலி வந்து நார்மலா இல்லாம கொஞ்சம் வியர்டா வலிக்குது, இல்ல ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இதுல வலிக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அதை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா யோசிச்சுட்டு திடீர்னு கூகுள்ல சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில நீ நாளைக்கே சாக போறடா அப்படின்ற மாதிரி வந்து நின்றோம். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு வந்து நம்ம யாரோ ஒருத்தங்க கேட்கும் போது அந்த அந்த கிரௌட்ல நம்ம இருப்போம். சம்மந்தமே இல்லாம வந்து நம்மளுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த யாருக்குமே தெரியாது. நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெம்பரா கூட இருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருப்போம். அந்த நேரத்துல நம்ம வந்து பிச் அன் ஐடியா, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுப்போம். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்லதா இல்ல கெட்டதா? ஸோ இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஒரு கோட் இருக்கு. ஸோ அது வந்து நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்றத வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகே, பெரிய டாபிக் தான். இன்ட்ரஸ்டிங். சரி, ஓகே. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு நான் முதல்ல நான் வந்து கேட்கும் போது அது எப்படி இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு தான் தோணுச்சு எனக்கு. எப்படி வந்து எல்லாம் நிறைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லது அப்படின்னு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு, என்னோட இனிஷியல் தாட்ஸ். ஆனா போக 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 நான் வந்து சில விஷயங்கள் நான் கத்துக்க நான் வந்து உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் செல்ஃப் டீச்சிங் பண்ண பேசாம எல்லாமே தெரியாமலே இருந்திருக்கலாமோன்ற மாதிரிதான் ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அப்ப புரியல, இப்ப புரியுது ஏன் இக்னோரன்ஸ் பிளிஸ்ன்னு அப்படின்னு. ஏன்னா நீ வந்து எக்கனாமிக்ஸ் பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதாச்சும் பாப்போமே சொன்னா நீ திடீர்னு படிக்க ஆரம்பிப்ப, உனக்கு சம்திங் வில் மேக் சென்ஸ். என்னடா இப்படி டிப்ரெசிங்கா இருக்கு. அப்புறம் நீ வந்து ஒரு டாபிக்கா எடுக்க ஹிஸ்டரி எடுப்ப, ஹிஸ்டரி டிப்ரெசிங்கா இருக்கும். நீ சைக்காலஜி எடுப்ப, நம்மளே அவ்வளவு மோசமா இருக்கோமான்னு தோண ஆரம்பிக்கும். என்னென்னலாம் வந்து இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ஸா இல்லையா அப்படின்றதுக்கு எனக்கு கன்க்ளூசிவா ஆன்சர் தெரியல. பட் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் வாய்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, என்னுடைய தாட் என்னன்னா, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் பிளிஸ் அப்படின்றத என்னுடைய ஓப்பனிங் ஐடியாவே அதுதான். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு பேசிக் கோட் ஃப்ரம் சாக்ரட்டிஸ் என்னன்னா வந்து, a life without self examination is not worth living அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ எனக்கு இக்னோரன்ஸ் இஸ் பிளஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு புரியுது ஏன் அதுல வந்து ஒரு அமைதி இருக்குன்ட்டு. ஓகே, பட் விஷயங்கள் மூவ் ஆகணும் ஸ்டாக்னண்டா இல்லாம அப்படின்னா க்ரோ ஆகிறதுக்கு அடுத்த கட்டம் அந்த எல்லாமே வந்து நோயிங்ல தான் வரும். ஸோ நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இக்னரன்ஸ் இஸ் நாட் பிளிஸ் இஸ் வாட் ஐ திங்க். ஓகே, எனக்கு வந்துட்டு எனக்கு எம்கே சொன்ன மாதிரி தான், இக்னோரன்ஸ் இஸ் நாட் பிளிஸ். ஆனா அது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சா நல்லதா இல்லையான்றதுக்கு அந்த விஷயம் என்னன்றது தெரிஞ்சாதான் உனக்கு அது நல்லதா இல்லையான்னு தெரிய முடியும். ஸோ அந்த அளவுக்காச்சும் ஒரு அவேர்னஸ் வேணும். ஸோ நான் கம்ப்ளீட்டா காதை மூடிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்தேன்னா சந்தோஷமா வாழ முடியும். அந்த மாதிரி தான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போறோம். இல்ல இஃப் ஐ வாண்ட் தட் சார்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னா ஓகே, ஸ்டார்ட் இக்னோரிங் திங்ஸ் அரௌண்ட் யூ. பட் இன் ஜென்ரலா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து தாட் சொல்றேன் நான். ஓகேவா, இதுதான் என் ஸ்டான்ஸான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் வந்த தாட் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் யூ கான்ட் பி இக்னோரன்ட் ஃப்ரம் த பிகினிங். யூ நீட் டு நோ சர்டன் திங்ஸ் and then you can probably choose if you want to ignore it further or not. But initially if you start to ignore a lot of things, probably you will miss out a lot of things in your life. அது வெரி சப்ஜெக்டிவ் தான் எனக்கு தோணுது. பட் எனக்கு இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்றது கூட ஒரு லெவல் ஆஃப் இக்னோரன்ஸ் இல்லாம யூ நீட் டு பி அவேர் ஆஃப் வாட் யூர் இக்னோரிங். யூ நீட் டு கீப் யுவர் இயர்ஸ் ஓப்பன்.
இப்போ Okay. எனக்கு சைமா நீ சொல்றா உனக்கு நீ என்ன சொல்றா. தாட்ஸ்? உனக்கு என்ன தோணுது ஆக்சுவலா? இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்றது வந்து இப்போ நீங்க எல்லாரும் வந்து லைக் அப்போசிங் இல்ல. ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ஐ ஹாவ் ஈக்குவல் பெர்ஸ்பெக்டிவ், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் Okay. இது பேலன்ஸா Okay. இருக்குது. ம் ஸோ நான் என்னோட வியூ பாயிண்ட் ஆஃப் பிளிஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்ட்டு இருக்கிறேன். பிகாஸ் யூ யூ போத் ஆர் டேக்கிங் த ஆப்போசிட் சைட்ல. ஸோ யூ வில் ஷேர் அ லாட் அபவுட் இட். ஸோ Okay. வாட் ஐம் சேயிங் இஸ் லைக் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்ட்டு ஏன் சொல்றேன்னா, சில விஷயம் வந்து தெரியாம இருக்கிறதே நல்லது. இப்போ ஒரு கெட்டது இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம வந்து அது கெட்டதுன்னு யோசிக்கிறோம். கெட்டது இருக்குன்றது தெரியாம இருந்துட்டா நம்ம நல்லது மட்டுமே தானே யோசிப்போம். அப்ப அந்த நேரத்துல Okay. இக்னோரன்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. நான் இதற்கு ஒண்ணு சொல்லுவேன். நான் என் மைண்டே கொஞ்சம் மாத்துற ஒரு விஷயம். ஏன்னா Okay. சின்ன வயசுல வந்து நான் வந்து இந்த ஒரு இப்போ ரேசஸ்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது first when I as a child, when you got exposed to someone who's not Indian, okay, அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. ஓகே, ஃபேசினேஷன் வந்து பேசிக்கா எனக்கு வந்து எக்ஸ்போஜர் கிடைச்சது வந்து டிவி மூலியமா, மூவிஸ் மூலியமா பாக்குறது. அப்போ வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இன்டென்ஸ் ஹிஸ்டாரிக் வேல்யூ எதுவுமே எனக்கு தெரியாது. ஜியோகிராபிக்கலா எங்கெங்க யார் யார் இருக்கா, எதனால இப்படி ரேசஸ் வேற வேற உலகத்துல இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்போ என்ன யோசிச்சேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்க I learned about these wars and slavery and all these historic things. நான் வந்து இனிஷியலா எனக்கு வந்த தாட் as late teens, இந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் தெரியாம இருந்திருந்தா, இப்போ ஒரு ரேஸ் வந்து ஸ்லேவா இருக்கு, ஒரு ரேஸ் வந்து எல்லாரையும் ஸ்லேவ் பண்ணாங்க, இல்ல ஒரு ரேஸ் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் வந்து கத்துக்காம இருந்தா இப்போ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவோட யாரையும் பார்க்க மாட்டோம்ல அப்படின்னு எனக்கு வந்து இனிஷியல் தாட்டா இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த தாட்டுக்கு ஆப்போசிட்டா தான் எனக்கு இருக்கு. நான் போக போக தெரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஷுட் நோ மோர் அபவுட் த ஹிஸ்டரி. எனக்கு ஆக்சுவலா வந்து இக்னோர் பண்ணி இருக்க கூடாது. ஆக்சுவலா நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேனோ அப்பதான் வந்து நான் அதை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன் அந்த மிஸ்டேக்ஸ. அண்ட் ஐ வில் கீப் மை சர்க்கிள் informed so that நம்ம அந்த history repeats itself only when history is forgotten. Okay, but you can argue anyway it will repeat itself. Ana if it's forgotten, it's bound to happen. So நம்ம வந்து அந்த அதனாலேயே வந்து நம்ம வந்து என்னதான் வந்து நீ வந்து அந்த ஹிஸ்டரிலாம் நீ ஞாபகம் வச்சுனா, இப்ப நீ பிளிஸ்ஃபுல்லா, இப்போ நீ எல்லாரையும் வந்து இப்படி பார்த்துட்டு பிளிஸ்ஃபுல்லா இருக்கலாமே அப்படின்னு இருந்தாலுமே, there is a deeply rooted value in knowing the history. And the more you know, the more you'll understand about how to go about with your life at the moment. Okay. Okay. So, சைமன் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அவன் கேட்ட உடனே எனக்கு தோணுது இதுதான் வந்து என்னன்னா, கொஞ்சம் ஸ்டோயிக் பிலாசபி எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸ்டோயிக் பிலாசபியில் வந்து 4 பில்லர்ஸ் இருக்கு. தட் இஸ் கரேஜ், டெம்பரன்ஸ், விஸ்டம் அண்ட் ஜஸ்டிஸ். ஒவ்வொன்றும் இன்னொன்னுக்கு கூட இன்டர் ரிலேட்டட். வை ஸ்டோயிக்ஸ் ஹோல்ட் knowledge or wisdom as one of the main branches or pillars of Stoic philosophy is because wisdom மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து ஜஸ்டிஸ் என்ஷோர் பண்ண முடியும். விஸ்டம் இருந்தா மட்டும்தான் வந்து சரி எது தப்பு எதுன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியும். அந்த ஜஸ்டிஸை வந்து ரோல் அவுட் பண்றதுக்கும் வந்து நமக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு விஸ்டம் இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ ஐ திங்க் knowledge or wisdom is very very important. It's very crucial. Okay. So சூர்யா இல்லடா, நான் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, நானும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஆன்சர் இல்ல. ஓகேவா, நானும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும் போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை,
அப்படின்றத நம்ம பேசணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புரிய வரும் if ignorance is bliss or not அப்படின்னு. சரியா? இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது எனக்கு என் மண்டைக்கு வந்து ஒரு 2-3 பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு யூ வில் ஃபீல் ஓவர்லோடட். ஓகேவா? எமோஷனலி ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி அவ்வளோ நாலேஜ் வர 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 யூ வில் பிகம் சென்சிட்டிவ் டு திங்ஸ் அரவுண்ட் யூன்னு தோணுது. ஓகேவா? இதை தவிர்த்து வேற என்ன சொல்லலாம்? உனக்கு டிசிஷன்ஸ் எடுக்க கஷ்டமா இருக்கும். ஓகேவா? நீ நிறைய உனக்கு தெரிய 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 உன்னால டெஃபினட்டா இருக்க முடியாது. டிசிஷன்ஸ் எடுக்க கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 3-4 விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு 4-5 விஷயத்த வச்சு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அந்த விஷயத்த எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றோன்றதுலதான் பிரச்சனையே வருது. இப்ப நான் சொன்ன எல்லாத்துமே டேட்டா இன்புட் வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஹவ் யூ ஆர் ப்ராசஸிங் த டேட்டா ரிசல்ட்ஸ் இன் ஆல் த நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் தோணுது. ஸோ அதுல இருந்து கவர் பண்றதுக்கு மேபி இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ட்ரூலி ஐ டோன்ட் திங்க் being ignorant is the problem here, or being aware of things is not the problem here. How we are processing those information is the problem on தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப நான் ரித்தேஷோட எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்றேன். நான் சென்னையில இருக்கிற வரைக்குமே எனக்கு ஒரு 4-5 விஷயங்கள் இந்த ரேசிசம், இது இல்லைன்னா பாடி ஷேமிங், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இட்ஸ் வெரி ஏலியன் டு மீ. ஓகேவா? I was inside the society, so I was like part of it. So if someone says, மச்சான் பாடி ஷேம் பண்ணி கலாய்க்காதரா, ஒரு ரேஸ் வச்சு கலாய்க்காதரா, ஏய் போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நான் வெளியில இருந்து பார்க்கும்போது அப்புறமா தெரியுது, ஓகே இது வந்துட்டு தப்பு அப்படின்னு. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ஓப்பன் மை ஐஸ், ஓப்பன் மை பிரெயின். ஐ நீட் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் மீ டு கம் டு தட் கன்க்ளூஷன். நம்ம இது ஆக்சுவலா முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், போன எபிசோட்ல பேசியிருக்கோம் கிராப் மென்டாலிட்டில கூட. இப்ப இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் நீ சிம்பிளா ஒரு இது சொல்லிட்ட. ஓகே, அதுல இருந்து நிறைய பிரான்ச் அவுட் பண்ணலாம். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன், இந்த மோஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்ஸ் அண்ட் ஹவு தோஸ் பிராண்ட்ஸ் நம்ம ஊர்ல இல்லாட்டி பங்களாதேஷ்ல இல்ல ஸ்ரீலங்கால இல்ல கம்போடியா இல்ல இங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் காட்டன் ப்ரொடியூசிங் ஏரியாஸ்ல வந்து அவங்க ரொம்ப சீப்பா வந்து லேபர் யூஸ் பண்ணி ரிசோர்சஸும் யூஸ் பண்ணி அவங்க செல் பண்றது ப்ராஃபிட் மார்ஜின் அன்இமேஜினபிளி ஹையா வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பேசணும். இப்போ அத பத்தி உனக்கு தெரிஞ்சா நீ என்ன டிசிஷன் மேக்கிங் பண்ணுவ, தெரியலனா என்ன டிசிஷன் எடுப்ப அப்படின்றதுலயே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்டர் இருக்கு. எக்கனாமிக்கலி, சைக்கலாஜிக்கலி அண்ட் த வே ஆஃப் லைஃப் you choose to live. So இப்போ என்னதான் ஓவர் பாப்புலேஷன் இஸ் a ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஆனா ஓவர் கன்சம்ஷன் இஸ் a ப்ராப்ளம். இந்தியா வந்து ஓவர் பாப்புலேட்டட், பட் நார்த் அமெரிக்கால தான் ஓவர் கன்சம்ஷன் இருக்கு. there's more consuming in North America than in India, but then India is overpopulated. But then how do you go about this? ஏன்னா இப்போ அந்த ஒரு அவேர்னஸ் தான் எல்லாமே. இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னாலே அவேர்னஸ் தான். ஏன்னா ஓவர் பாப்புலேஷன் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு மேல நான் யோசிச்சது இல்ல. ஸ்கூலும் அதுதான் சொல்லும், அவ்வளவுதான். ஆனா the more you look into it, ஆனா it makes sense that over consumption is a problem. So நம்ம ஓவர் கன்சம்ஷன் வந்து இட்ஸ் அ பிகர் ப்ராப்ளம், இட்ஸ் அ மோர் அச்சீவபிள் ப்ராப்ளம் தென் ரெடியூசிங் த பாப்புலேஷன். பிகாஸ் ஓவர் கன்சம்ஷன் இப்போ நினைச்சா நம்ம எல்லாரும் ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாத்தினாலே ஆன் an individual level we can change a lot. But then overpopulation, maybe a generation or two, if we are if are doing something about it. And எவ்வளவு தூரத்துக்கு நீ போய் பாப்புலேஷன் வந்து கம்மி பண்றதை பத்தி நீ யோசிக்க முடியும் on a large scale. இதெல்லாம் இருக்கு. So the more you know, the more you can do things that is useful. அப்புறம் நீ if you want to say something about this thought, you can say it. I have few other things that I want to mention. Okay. So நான் இப்போ இதை பத்தி யோசிக்கும் போது I have a thought. So இப்போ you are saying over population, over consumption எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் இப்போ ஒரு
நியூஸ் இப்போ நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கேன். ஸோ யூ வாண்ட் டு ஹாவ் அ பாசிட்டிவ் லைஃப் இன் யோர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அப்படின்ட்டு யோசிச்சு வச்சு யூஆர் பிளானிங் டு டூ சம்திங் ஃபார் யூ, ஃபார் யுவர் ஃபேமிலி, எல்லாமே யூஆர் ட்ரைங் டு டூ. சரியா? இப்போ நாளைக்கே வந்து இந்த மாதிரி நோயிங் அபவுட் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் ஓகே. பட் இப்போ இந்த டிஆர்பி ரேட்டிங்காக வந்து நியூஸ்ல வந்து ஃபேக்கா கொடுக்கறதோ இல்ல ஃபேக்கா வந்து பண்றதோ வந்து இட் இஸ் இம்பாக்டிங் டெய்லி லைஃப்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ தெரியாம இருந்தா அது நல்லதுல. ஐ எம் ட்ரைங் டு லிவ் இன் அ பாசிட்டிவ் வே, பட் டியூ டு லிசனிங் டு ஆல் தீஸ் திங்ஸ் மை டெய்லி லைஃப் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அது வந்து அந்த நேரத்துல அது தேவையில்லை தானே அது. ஸோ அந்த அந்த இக்னோரன்ஸ் வந்து அந்த நேரத்துல பிளிஸ் தானே அது. நான் அதுக்கு ஒரு ஆன்சர் எனக்கு இருக்கு. I want to know what MK and Suri thinks before that. ஸோ போன எபிசோட்ல எப்படி வந்து நம்ம இண்டிவிஜுவல் சேஞ்ச் வந்து ஒரு சொசைட்டல் சேஞ்சை உருவாக்குறதுக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு பேசணுமோ, ப்ராப்ளம்ஸ் இன் த லார்ஜ் ஸ்கேல் வில் அல்டிமேட்லி கம் டு யோர் டோர் ஸ்டெப் ஆல்சோ. சொசைட்டல் ப்ராப்ளம் வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளமாகவும் எப்போ வேணா ஆகலாம். ஸோ நோயிங் இன்ஃபர்மேஷன், நோயிங் திங்ஸ், தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பேசிக்லி வந்து ஸ்டேட்டஸ் கோ, இப்போ என்ன நடக்குதோ, இப்போ சொசைட்டி எப்படி இருக்கோ அதுல இருந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா யோசிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே சொல்றது என்னன்னா, we want to create an awareness about this. People should know that this is happening. People should know that this is how it is outside our four walls. அந்த அவேர்னஸ் தான் வந்து பேசிக்லி நமக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி டு டேக் த ரைட் டெசிஷன்ஸ், டு ஈவன் ஆன் அ பர்சனல் லெவல் ஆல்சோ. what is happening in the society is very very important and relevant to keep நம்மளோட வாழ்க்கையே வந்து நல்லா இருக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல வாழ்றோம் அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஓகே, அன்னைக்கு மூட் வந்து அப்செட் ஆகலாம், பட் தேர்ஸ் அ பிகர் பிக்சர் டு இட். இன்னும் வாழ்க்கையை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வந்து அதை இக்னோர் பண்றதுல எந்த விதமான ஒரு நல்லதும் ஷார்ட் டேர்ம்ல வந்தாலும் லைக் அல்டிமேட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம் இஃப் வி கீப் இக்னோரிங் இட். சரி, ஓகே, சொல்டா சைமன். நான் அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். லைக் எவ்ரிபடி would have heard இந்த ஸ்டோரி. இந்த தவளை வந்து ஒரு 4 தவளை இருக்கும். அதுல ஒரு தவளை மட்டும் அந்த ஒரு பாக்ஸ் லேயர்லயே இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டாஸ்க்கு. ஒரு ஃப்ராக் மட்டும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அந்த 3 ஃப்ராக் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டே இருக்கும். ஆனாலும் அந்த ஃப்ராக் வந்து அதை மதிக்காம வந்து எல்லாமே பண்ணிட்டு கடைசியில அந்த டப்பால இருந்து தப்பிச்சு போயிடும். ஸோ கடைசியில தான் தெரியும் அந்த ஃப்ராக் வந்து காது கேட்காது அப்படின்ட்டு. சரியா? ஸோ அந்த மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் வந்து தெரியாம இருக்கிறது, கேட்காம இருக்கிறது வில் அச்சீவ் யூ பெட்டர் அப்படின்னு தானே என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட். இங்க பாரு, நான் வந்து உனக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே ஓகே, இப்போ நியூஸ் சேனல்ல இருந்து நீ வந்து பாக்குறதெல்லாம் வேணாம்னு இருக்கிறதுல, இப்போ மோஸ்டா நீ பார்த்தனா இல்ல ஹோல் பாப்புலேஷனுக்கு எங்க இருந்து வந்து கிடைக்குது இன்ஃபர்மேஷன், அதாவது வேர்ல்ட் இவெண்ட்ஸ் நியூஸ். ஓகே, இப்போ அது போக நிறைய சோர்சஸ் இருக்கு. we are blessed with a lot of sources now, okay, to look into. இப்போ நியூஸ்ல ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு எடுத்து நீ சயின்டிபிக் ஆர்டிகல் எடுத்து நீ படிக்கலாம். இல்ல என்வாயன்மெண்ட் பத்தி சொல்றான்னா என்வாயன்மெண்ட் ஆர்டிகல் எடுத்து நேச்சர் ஜேர்னல்ல போய் நீ படிக்கலாம். இல்லாட்டி எவனாச்சும் வந்து அதை பத்தி படிச்சவனாச்சும் வீடியோ போட்டிருப்பான், ஏதாச்சும் நீ பண்ணலாம். யூ ஹேவ் ஆக்சஸ் டு ஆல் த இன்ஃபர்மேஷன். ஓகே, சோ நியூஸ் சேனல்ல ஏதாச்சும் சொல்றாங்கன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் கேன் பி மேனிபுலேட்டட். ஓகே, அண்ட் if you know the right information, you can make the right decisions. And if you know the wrong information, that will lead you to make the wrong decisions. இப்போ இத பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புக் இருக்கு. ஓகே, வான்ஸ் பக்கார்ட்னு ஒருத்தன் 1960s, லேட் 60s early 60s அந்த 1960sல த ஹிடன் பர்சுவேடர்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. செம்ம புக். அதாவது சப்லிமினல் மேனிபுலேஷன், சப்கான்ஷியஸ் மேனிபுலேஷன், எப்படி வந்து உன்னை அறியாமலேயே உன்னை வந்து சில விஷயங்கள் நம்ப வைக்கிறது, அண்ட் இன் டர்ன் அதை வந்து எப்படி வந்து பிஹேவியர் அவுட்கம் வந்து வர வைக்கிறது. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஆபரேஷனாவே வந்து நடக்கும். இது கார்பரேட் கம்பெனிஸ் ஒரு ரெக்ரூட் சைக்காலஜிஸ்ட் டு ஆக்சுவலி டூ திஸ். இப்படி இருக்கும்போது செல்லம், இப்படி இருக்கும்போது செல்லக்குட்டி, நீ வந்து இக்னோரண்டா இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ காலி.
ஓகே அதனாலதான் நான் சொல்றேன் ignorance வந்து இட்ஸ் பிளஸ் 100%. எனக்கு புரியுது ஏன்னு, பிகாஸ் ஐ ஃபெல்ட் தட் பிளஸ். நீ நியூஸ் Okay. பார்க்காம இருப்ப, நான் பார்க்கலன்னா சந்தோஷமா இருப்பேன்னா, நீ சந்தோஷமா இருப்ப, சந்தோஷமா தான் இருப்ப, சந்தோஷமா இருக்க நீ நினைச்சிட்டு இருப்ப. நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா உன் மண்டையில மிளகா அரைச்சிட்டு இருப்பானுங்க. சோ அத வந்து Okay. தெரியாமலே நீ சந்தோஷமா இருப்ப. சரி. அப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தன் வாழ்றான், அவன் சந்தோஷமா தானே இருக்கிறான், அப்போ அவனுக்கு ignorance bliss தானே அது. காட்டுக்குள்ள எத்தனை பேர் வாழ முடியும் சைமா? இல்ல நான் இப்ப நியூஸே பாக்குறது இல்லையே, ஐ எம் ஹாப்பி இல்ல. இல்ல இப்ப நானும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். நானும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். நியூஸ் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும்னு. ஆனா யூ கான் டூ தட் ஃபார் லைஃப். சொல்லு சரி. இல்ல இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்ல, நல்ல டைரக்ட் பண்றதுக்கு புகையில நல்ல டைரக்ட் பண்றதுக்கு சைமா நீ தான்டா புகை போடுற, என்ன ஆவேசமா ஆக்சுவலா நம்ம 4 பேருமே ஒன்னா டிராவல் பண்ணலாம் இந்த டாபிக்ல. எனக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கு. இக்னோரன்ஸ் பிளஸ்ன்ட்டு சொல்லி அது ஒரு பரவலமா நிறைய பேர் பேசியிருக்காங்க. தேர் இஸ் சோ மெனி எப்படி சொல்ல தாட் ப்ராசஸ் டு இட். ஸோ நம்ம அது வந்துட்டு ஒரு அசால்ட்டா தூக்கி போட முடியாது. ஓகேவா? தேர் இஸ் சம் மீனிங் டு இக்னோரன்ஸ் டு இஸ் பிளஸ். அது ஏன் நம்மளுக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இக்னோரன்ஸ் இஸ் பிளஸ் வந்துட்டு ஒரு டைம் ஸ்டாம்போட அடிச்சு பார்க்காம ப்ரொலாங்கேட்டடா பார்க்கணும்னு தோணுது. ஓகேவா? இக்னோரன்ஸ் இஸ் பிளஸ் வந்துட்டு மொமெண்ட்ரியா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு மொமெண்ட்ல இஃப் யூ ஹீட்டட் ஆர் இஃப் யூ சூஸ் நாட் டு எப்படி சொல்ல, if you choose not to know about it today or know about it for the moment, ignorance is bliss. But just know that ignorance is bliss and the topic na ignore பண்ணிட்டேன், but down the lane I need to know about it. Maybe not now, but down the lane I need to know about it. And the proverb ignorance is bliss அப்படின்றது momentary-க்கு தான் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப நான் இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன்னு வையேன், இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன்னு வையேன், நான் தேவையில்லாம விஷயங்கள்ல நான் கேட்க மாட்டேன். ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த மீட்டிங். ஐ வாண்ட் டு ஃபீல் பாசிட்டிவ். ஸோ நான் வேணும்னே நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ணுவேன். ஓகேவா? வந்தாலும் நான் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பேசின நெகட்டிவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ நீட் தட் பாசிட்டிவிட்டி. ஓகேவா? பட் அது மொமெண்ட்ரி தான். அதுக்கப்புறமா ஐ வில் கால் பேக் அண்ட் ஆஸ்க், என்ன மச்சான் எதுக்கு கால் பண்ணேன், ஆர் ஐ வில் கோ பேக் டு தட் சப்ஜெக்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ அபவுட் இட். ஏன்னா if I'm being completely ignorant for my life, that is a bad thing. But momentarily I can choose to ignore things. And the ignorance is bliss வந்துட்டு நம்ம எப்படி பாக்குறோம்ன்றதுல தான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் வருது நினைக்கிறேன். நான் சொன்னதோட இன்னும் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். ignorance is bliss அந்த மொமெண்ட். ஏன்னா எனக்கும் நியூஸ் பார்க்காம இருந்திருக்கேன். ஒரு மாசம் 2 மாசம்லாம் பிரேக் எடுத்திருக்கேன் நியூஸ் பார்க்காம. ஏன்னா எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு, அதுவும் கோவிட் டைம்ல எல்லாம் எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்களா, கடுப்பா இருக்கும். ஐ நீட் டு டீடாக்ஸ்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கேன். ஆனா ரொம்ப நாள் அப்படியே இருக்க முடியாது, ஃபுல்லா இருக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன், அது இட் இஸ் ஆல்சோ a bit linked to your emotional state, and your emotional state is not steady. ஓகேவா? இப்போ இன்னும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா சைமா, பிளிஸ் வந்துட்டு நீ பிளிஸ்லயே வாழ முடியாது. ignorance is bliss-னே வச்சுக்கிட்டீனாலும் பிளிஸ்லயே உன்னால வாழ முடியாது. your emotional state will change, and அந்த சேஞ்ச் நடக்கும் போது அதை இக்னோர் பண்ணணும்னு உனக்கு தோணுமான்றது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இப்ப நீ நியூஸ் பார்க்கல, ஓகேவா? ப்ராபப்ளி யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு நியூஸ், பட் அந்த ஸ்டேட் ஸ்டெடியாவே இருக்காது. தேர் வில் பி அ சேஞ்ச் இன் தட் ஸ்டேட் வேர் யூ வாண்ட் டு நோ அபவுட் தோஸ் திங்ஸ். பிளிஸ் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஸ்டேட்னு எனக்கு தோணுது. You can't be in blissful state forever. You can be in a blissful state for a moment or for a phase. ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இல்ல இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறோம், யூ ஹேவ் டயக்னோஸ் வித் சம்திங் வெரி வெரி பேட். சரியா? அத வந்து உங்ககிட்ட டைரக்டா சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐ ஹேவன்ட் என்கவுண்டர்ட், பிகாஸ் நான் படத்துல பார்த்து அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் சொல்றேன். யாரா கூட வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு they will call up the person, நீங்க கொஞ்ச நாள் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு they will share it with them. சரியா? அப்ப ஏன் அதை பண்ணணும்? அது அவங்ககிட்ட சொல்ல மொமெண்ட்ரி தான்டா, திடீர்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. they are leaving it to the relatives so that they will build the ஆகணும். ஆனா
அதே Okay. கேஸ்ல they are just leaving it to the patients, friends or families of patients, so that they will build the safe environment to reveal that information. எக்ஸாக்ட்லி. தெரியாமே சாவணும்னு சொல்றது வந்துட்டு ஒரு பெரிய கிரைம். ஆமா. Okay. அது இன்ஃபர்மேஷனை Okay. மறைக்கிறது. பட் நீ சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது மச்சான். நான் என்ன அதனாலதான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கண்டினியூஸா இக்னோரண்டா இருக்க முடியாது. நீ ஒரு மூமெண்ட்டுக்கு இக்னோரண்டா இருக்கலாம், மேபி ஒரு ஃபேஸ்க்கு கூட ஒரு இக்னோரண்டா இருக்கும், ஆர் குட் பி ஒரு 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 நிறைய லாங் டேர்ம் ஒரு 4-5 years கூட நீ இக்னோரண்டா இருந்துக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கண்டினியூ டு லிவ் இன் இக்னோரன்ஸ் ஸ்டேட். இஃப் யூ சூஸ் டு டூ தட், then you will have a lot of negative consequences. ஒன்னு அறியாமையே. ஓகே, இப்ப திருப்பி இன்னொரு டவுட் எனக்கு. பர்சன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, சரியா? தே ஆர் வெரி கைண்ட், தே ஆர் வெரி குட் டு யூ, எல்லாமே பண்றாங்க. பட் என்கவுண்டரிங் a bad info about them. அவங்கள பத்தி ஏதோ தப்பா சொல்றாங்க. தே ஹவ் டன் சம்திங் ராங் டு another person, சரியா? அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு சே திங்ஸ் டு யூ டு ப்ரிகாஷனரியா ஏதோ சொல்றாங்க. பட் திஸ் பர்சன் வில் நெவர் எவர் ஹர்ட் யூ அட் எனி காஸ்ட் அப்படின்ற போது, அப்போ அந்த விஷயம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் தட் பர்சன், த ஒன் ஹூ இஸ், அவங்களோட வியூவே மாறிடுதுல. சோ அப்ப இக்னரண்டா இருந்தா அது நல்லது தானே? அது இன்வெஸ்டிகேட் பண்ணா நல்லது. ஆமா, அத கிளாரிஃபை பண்ணாதான் இன்னும் பெட்டர். ஓகே, But if you choose to give the benefit of doubt, அது நீ கொடுக்கலாம். நம்ம எத்தனை சினிமால பாத்திருப்போம், கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீவிர விசாரிப்பதே. ஓகே, இல்ல மச்சான், நீ அது தெரிஞ்சுக்கிட்டு நீ பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம். எக்ஸாக்ட்லி, நீ வந்து அத பத்தி பேசாம இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணலாம். அவங்க மேல இருக்க ட்ரஸ்ட்ல. அப்படி இல்ல உனக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நீ அதை கிளாரிஃபை பண்ணியும் தீர்த்துக்கலாம். இப்ப ப்ரீவியஸா நான் சொன்னது வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல, நல்ல டிப்ளமேட்டிக்கான ஒரு ஆன்சர், ஓகேவா? ignorance is bliss இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ன்றதையும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னேன். பட் நான் இங்க கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல, ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி இருந்து ஏன் ignorance bliss நல்லா இருக்கும், ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் மோஸ்ட் ஆஃப் us கேன் ஹேண்டில் தட் மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த ஆங்கிள் இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டி பில்ட் ஆகும், ஓகேவா? நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு தே வில் டெல்வ் இன்டு கன்ஃபியூஷன், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். இட் கேன் ஸ்ட்ரெஸ் தெம். ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு நான் சொல்றது வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹவு மச் இன்ஃபர்மேஷன் கேன் யூ ஹேண்டில். இப்போ ஒண்ணுமே சிம்பிளா இல்ல. இப்போ இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுப்போமே. இஃப் வி டெல்வ் இன்டு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பேசிட்டே தான் இருந்திருப்போம். நம்ம எப்படியோ பண்ணலாமா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணோம்ல, அதுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒரு அதை எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அது இட் ஒர்க் வெல் ஃபார் அஸ். அந்த ஒரு ஆங்கிள் இருந்து நம்மளே சேலஞ்ச் பண்ணி, நீங்களே ரிதேஷ் or MK, if you could challenge yourself and say why ignorance is bliss. ஆக்சுவலா நீ சொன்ன பாயிண்ட் வந்து டினை பண்ணவே முடியாது. யூ ஹேவ் அ பாயிண்ட். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்றது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அதுவும் வந்து நீ சொன்ன மாதிரியே தான், only for a brief amount of time. அது வந்து this brief amount of time could be decades, but years or decades. But I think eventually அப்படி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பன்ஹைமரோட அட்டாமிக் பாம் சீக்ரெட்ஸ் வந்து நீல்ஸ் போரும் ஆப்பன்ஹைமரும் ஆஃப்டர் த கிரியேஷன், ஆக்சுவலா கிரியேஷன் அப்போவே வந்து நீல்ஸ் போர் வந்து யூஎஸ்க்கு டிராவல் பண்ணி சொன்னாரு, இங்க பாருங்க அட்டாமிக் பாம் சீக்ரெட்ஸ் நீங்க வந்து உலகத்தோட சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு தெரிய வைக்கணும். அப்பதான் வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்ததுன்னா யாரு வேணாலும் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கிறனாலே பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி இஃப் எவ்ரி திங் இஸ் சீக்ரெட்டிவ், அது வந்து இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப் தி ஹியூமனிட்டி அப்படின்னு வந்து அவங்க வந்து அவர் வந்து சொல்லிட்டு போனார் நீல்ஸ் போர். ஆப்பன்ஹைமர் ஆக்சுவலி நீல்ஸ் போர் வந்து ரொம்ப ஒரு மரியாதையோட நினைக்கிறாரு அவரு. ஸோ ஹி ஆல்சோ அக்ரீட். அதனால ஆப்பன்ஹைமர் ஆல்சோ ஃபாட் ஃபார் a lot of things like good things like this. ஸோ பேசிக்கா இக்னோரன்ஸ் வந்து நம்ம வச்சுக்க வேணாம், கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுதான் அவங்களோட பாயிண்ட். ஆனா யாருமே அதுக்கு ஒத்துக்கல.
ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சா எப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். மிலிட்ரி, நேஷனல் செக்யூரிட்டி, அந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருந்தது. சின்ன ஒரு ஸ்பைக்கே தெரியக்கூடாது, உலகத்துக்கே எப்படி தெரிவிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா இப்ப எல்லாருக்குமே அட்டாமிக் பாம்பு பத்தி தெரியும், எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியும். எவ்ரி நேஷன் கேன் பில்ட் இட் இஃப் தே ஹேவ் த ரிசோர்சஸ் அண்ட் தே ஹேவ் த ப்ளூ பிரிண்ட். ஸோ நீ சொன்ன மாதிரி அப்போ வந்து இட் குட் ஹவ் பீன் யூஸ்ஃபுல் டு ஹேவ் ignorant briefly, but then at some point we all need to know what's happening so that it's good. ஓகே, எனக்கு சூர்யா சொன்னதுல இருந்து ஆன் அ பர்சனல் லெவல் வை ஐ திங்க் அட் டைம்ஸ் ignorance could be bliss அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது, இனிஷியலி when we are exposed to a lot of knowledge, information, தெரிஞ்சுக்கும் போது, எஸ்பெஷலி that doesn't concern our personal lives immediately, கொஞ்சம் வெளியில இருக்கிற ஜென்ரல் நாலேஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் ஆன் அ பர்சனல் லெவல் ரொம்ப ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்கும். எனக்கும் இருந்தது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபேக்ட் தட் இஃப் யூ ஜூம் அவுட் ஃப்ரம் திஸ் பிளானட், ஓகே, இஃப் யூ ஜஸ்ட் கீப் கோயிங் பேக், ஒன்றுமே இல்லை, வெறும் இருட்டு, எம்டி ஸ்பேஸ், தெர் இஸ் நத்திங். வி ஆர் ஸோ ஐசோலேட்டட் அண்ட் செப்பரேட் ஃப்ரம் life as far as we can see. ஓகே, கால் சேகன் வந்து ஒரு நாசாவோட ஒரு சேட்டலைட், அது வந்து எக்ஸோ பிளானட், ரொம்ப தூரம் இருக்கிற பிளானட்ஸ், எக்ஸோ பிளானட்ஸ் கிடையாது, ரொம்ப தூரம் இருக்கிற பிளானட்ஸ் தாண்டி வந்து டிராவல் பண்றதா இருந்தது. இட்ஸ் ஃபேட் இஸ் ஜஸ்ட் தட் இட் கீப்ஸ் கோயிங் அண்ட் டேக்ஸ் பிக்சர்ஸ். ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேல ஐ திங்க் ஜூபிட்டர் தாண்டி சாட்டர்ன் அந்த இடத்துக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, கால் சேகன் வந்து நாசாக்கு என்ன அட்வைஸ் பண்ணாரு, டர்ன் த கேமரா டுவர்ட்ஸ் எர்த் அண்ட் டேக் அ பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி போர்ட்ரேட் சீரீஸ்னு ஒன்று எடுத்தாங்க அவர் ரொம்ப தூரத்துல இருந்து. ஓகே, அதில் நீ பார்த்தனா அவரோட கோட்டே எப்படி இருக்குன்னா, ஆல் ஆஃப் த ஐடியாலஜிஸ் தட் எக்ஸிஸ்டட், ஆல் த ரூலர்ஸ் அண்ட் த ஸ்லேவ்ஸ், அதாவது இந்த உலகத்துல ஐடியா, ஹிஸ்டரின்னு நடந்த எல்லாமே it happened on that mote of dust suspended on a sunbeam அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன் ரே இருக்கும். அந்த லென்ஸோட டிஃப்ராக்ஷன்னால வந்து ஒரு சன் ரே ஓட ஒரு ஸ்ட்ரீக்ல வந்து ஒரு சின்ன புள்ளியா வந்து நம்ம உலகம் ஒரு டாட், அதுதான் அங்கதான் வந்து வாழ்வு, சாவு, everything you know, எல்லா கடவுள் பிறந்து இறந்தது அங்கதான், எல்லா அரசர்களும் பிறந்து இறந்தது அங்கதான், எல்லா அடிமைகளும் பிறந்து இறந்தது அங்கதான், அங்கதான் நம்ம இருக்கோம். that puts a perspective. ஓகே, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பகீர்னு தான் இருந்தது, கொஞ்சம் டிப்ரெசிங்கா தான் இருந்தது. மைக்கில் நீ எச்சி முழுகுனது கேட்டுச்சா? ஆமா, பட் இதுதான் உண்மை, இதுதான் உலகம், இதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம எல்லாமே இதுதான் அப்படின்னு யோசிக்கும் போது ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் 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 ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நாலேஜ், அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி விஸ்டமா மாறுதுன்னா, I can look at life and cherish it even more. ஓகே, என் லைஃபை வந்து இவ்வளவுதான்டா, இதுதான் இருக்கு, இதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை, இதுக்கு முன்னாடி எதுவும் இருந்தது இல்லை, திஸ் இஸ் இட். லவ் எவ்ரிபடி அரவுண்ட் யூ ஈக்குவலி as much as possible. Do everything you want to do with life because this is the only thing you have. This is the only place there is. இதுக்கு மேலேயும் ஒண்ணும் இல்லை, இது கீழே ஒண்ணும் இல்லை, இதுதான் இருக்கு, சுத்தி பாரு, இருட்டு, காலியா இருக்கு, இங்க நம்ம நடத்துறது தான், இங்க நடக்கிறது தான். ஸோ மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு, அந்த மாதிரி ஒரு பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு விஸ்டமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாறிச்சு. ஆனா அந்த டிரான்சிஷன் கொஞ்சம் வலிச்சுதுடா. மச்சா நான் வந்து ஒண்ணு சொல்றேன். ஓகே, நீ இப்ப சொன்னதுல சூரி இதெல்லாம் சொல்லிட்டுமா? இல்ல, அவன் வந்து நீ இப்ப வந்து இதுக்கப்புறம் எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதாவது இல்ல, இது வந்து ஒண்ணுமே இல்லை, இப்போ இருக்கிறதுதான்றல. எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் அக்ரி பண்ணிட்டு, on top of this I also want to say something spiritual and religious and agnostic or whatever. ஓகே, எல்லாமே கம்பைல் பண்ற மாதிரி இதே பாயிண்ட் எனக்கு வந்து ஒண்ணு சொல்லணும். ஓகே, நான் யோசிச்சிருக்கேன். இப்போ ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா சில பேர் என்னன்னா இந்த ரீஇன்கார்னேஷன், கர்மால வந்து பிலீஃப் இருக்கும். ஓகே, இப்போ ரிலிஜியஸா நீ வந்து பார்த்தேன்னா அவங்களுக்கு வந்து கர்மாலையும் பிலீஃப் இருக்கலாம், பிளஸ் ஹெவன் அண்ட் ஹெல்ல பிலீஃப் இருக்கும். ஓகே,
அதே மாதிரி அக்னாஸ்டிக்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, நம்மளால எதுவும் சொல்ல முடியாதுன்னு. இப்போ நீ வந்து ஹெவன் அண்ட் ஹெல்லுக்கு நீ போறேன்னே வச்சுக்கோ, ஏன் நீ கெட்டது பண்ண ஹெல்லுக்கு போற, நல்லது பண்ண இது ஹெவனுக்கு போறேன்னே வச்சுக்கோ. ஏன் அப்படி இருந்தாலுமே இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த லைஃப் அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் உனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் ஹெவன் ஆர் ஹெல்னா இப்போ உங்ககிட்ட கையில இருக்கிற லைஃப் மட்டும், இப்போ இருக்கிறது மட்டும்தான் யூ ஹேவ் இட். அதுக்கப்புறம் ஹெவன் ஆர் ஹெல்னா வேற, இதுக்கப்புறம் இது உனக்கு வராது. அதுல பிலீஃப் இருந்தாலும் நீ ஸ்பிரிச்சுவலா இருந்து ரீஇன்கார்னேஷன்ல நம்பினா கூட, நீ இன்னொரு வாட்டி நீ ரீஇன்கார்னேட் பண்ணாலும் ஐம் நெவர் கோனா பி ரிதேஷ் அகேன். ஏன்னா இதுதான் என்னோட ரிதேஷ் ரீஇன்கார்னேஷன். அண்ட் இந்த லைஃப்ல ரீஇன்கார்னேஷன் you will never be Surya again. I will never talk to Surya again or Simon again or MK again in this body, in this incarnation, in this time, in this moment, no matter how many incarnations I have, be it countless, which makes this special. If you're an atheist, obviously this is all you have. So in any perspective, be it religious, be it spiritual, be it agnostic, be it atheistic, in any perspective, this very moment is all we have, and this moment is so powerful. So anything that you are ignorant about, you're just know that it's just gonna go. Anything that you learn, it's all you're gonna have at the moment, because this is all you have at the moment. இல்ல, அவன் நீல்ஸ் போர் பத்தி சொல்லும் போது எனக்கு வந்துட்டு நீல்ஸ் போரோட ஒரு கோட் ஒண்ணு நான் எழுதி வச்சிருந்தது. ஓகேவா? இது என்ன சொல்லுதுன்னா, the opposite of a correct statement is a false statement, but the opposite of a profound truth may well be another profound truth. ஹெவியா இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, the more you learn, the better you understand the differences or converging at some point. Okay. So இது சொல்லிட்டேன், பட் நானே மறுபடியும் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைக்கிறேன் இந்த டாபிக். ஓகேவா? ignorance is bliss. அதுதானே அவன் கேக்குறான். ignorance is bliss. நம்ம வந்துட்டு பேசுறது இக்னோரண்டா இருக்கிறது கரெக்டா ராங்கான்னு பேசுறோம். பட் பிளிஸ்ஸா இல்லையான்ற போது ignorance is bliss. மொமெண்ட்ரியா இருந்தாலும் சரி, ஃபேஸா இருந்தாலும் சரி, அந்த ப்ராவர்ப் வந்துட்டு என்ன சொல்லுது? ignorance is bliss அப்படின்னு கேக்குது. ட்ரூல நம்ம பேசுறது, நம்ம டிபேட் பண்றது, நம்ம டிஸ்கஸ் பண்றது கரெக்டா ராங்கான்றது தானே. நம்ம இக்னோரண்டா இருக்கிறது கரெக்டா ராங்கான்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா ignorance is blissன்றது ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட் தானே. அந்த நேரத்துல நீ கண்டுக்காம ஓட்டிக்கிட்டீங்கன்னா நீ பிளிஸ்ஸா தானே இருப்ப. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா வந்து ஒரு 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 போயம்ல வரும், எனக்கு அது ஞாபகம் இல்ல. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் ignorance is bliss, only fools try to be wise, இல்ல fools are wise, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல முடியும். So he is stating that பாட்டு நினைக்கிறேன். இல்லையா? அது புரியல. அது வேற. ஆமா, இத கட் பண்ணிருங்க. வயசா இருக்கிறது வந்து ஒரு ஃபூல் தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அந்த இது வரும், அந்த லைன் வரும். ஓகே, ஸோ இஸ் ஸ்டேட்டிங் தட் இது விஸ்டம் வந்து தேவையில்லை. பட் அதை வந்து ஒரு பொயட்டிக் லைசன்ஸோட தான் அவங்க சொல்றாங்க. பட் லிசனிங் டு வாட் சூர்யா ஜஸ்ட் செட், அதை மட்டும் நம்ம அப்படியே வந்து ஃபேஸ் வேல்யூல எடுத்தோம்னா ignorance is bliss-ஆ அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா there is bliss in ignorance அப்படின்னு தான் தோணுது. ஜஸ்ட் டேக்கிங் தட், நம்ம அதை வந்து வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம அது சரியா தப்பா அப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றத பார்க்காம, இஃப் யூ திங்க் இஸ் ignorance bliss அப்படின்னு கேட்கும்போது ஆமா, லைக் ஆக்சுவலா இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏய் மச்சான், எனக்கும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் வேற வேற சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து அதனாலதான் எனக்கு வந்து ரெண்டுமே தோணி இருக்கு. சரியா? ரெண்டுமே டீப்பா தோணி இருக்கு. இன்ஃபேக்ட் நீ வந்து ignorance-ஆ இல்லாம நிறைய வந்து கத்துக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறமுமே இப்போ புரியுது ஏன் ignorance bliss-ன்னு தோணி இருக்கு. ஓகே, சோ எனக்கு வந்து இதுதான் சொல்றாங்க. ரொம்ப தெரிஞ்சுக்காதீங்க, டிசிஷன் எடுக்க முடியாது, டிசைசிவா இருக்க முடியாது, ரொம்ப தெரியும். ஆனா இது வந்து ஒரு பாரடாக்ஸ் மாதிரி பாரு. நிறைய தெரிஞ்சவங்களாலதான் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். ஆனா
நிறைய Bliss ஆ இருக்க தெரிஞ்சுக்கிட்டா முடியுமா வந்து உங்களால? கரெக்டான டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா. இரு, நான் ஒண்ணு சொல்றேன். ஆ, இப்போ நிறைய நிறைய நேரத்துல வந்து சில பேர் லூஸ் மாதிரி பண்றல அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ ஆமா. அந்த டைம்ல யாரதான் வந்து திட்டுறா இப்போ? இல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு we'll empathize for them and then we analyze and then we won't do the same thing for anyone, சரியா? அந்த நேரத்துல நம்மளுமே ஒரு பைத்திய மாதிரியே பிஹேவ் பண்ணா நம்ம மென்டல் பீஸ் வந்து நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அந்த விஷயத்தை ஐ பத்தி. திங்க் இட்ஸ் ட்ரூ மச்சான். ஆனா நீ எந்த எப்படி ஆரம்பிச்சன்றது, இந்த டாபிக் எங்கேருந்து ஆரம்பிச்சன்றத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா, நீ சொல்ற வாக்கியம் வந்துட்டு இட்ஸ் ட்ரூ. யூ நீட் டு பி இக்னரண்ட் இன் டுடேஸ் வேர்ல்ட் டு அவாய்ட் நெகட்டிவிட்டி. அது வந்துட்டு நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். பட் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ நோ டு இக்னோர் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் சப்டெக்ஸ்ட்ல வச்சுக்கிட்டு யூ கேன் லேர்ன் அபவுட் இட் ஆஃப்டர். அந்த இது இருந்தாலுமே சம்டைம்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ரியலி குட் டு சே மேபி ஐ வில் கிவ் அ பாஸ் ஆன் திஸ் டாபிக் ஃபார் நவ். Maybe I don't need Yeah. this now. And ஒரு contempt, I think it will save a lot of stress in today's world. That is true. I agree. ஆனா இந்த பாயிண்டே நான் வந்து அக்ரி பண்ணல. I will add on to it. Selective ignorance can be helpful. அந்த செலெக்ஷனுக்கே நமக்கு வந்து ஒரு விதமான நாலேஜ்க்கு அப்புறம் தான் அதை வந்து ஃபில்டர் பண்ற இடமே வரும் அப்படி சொல்றேன். To be ignorant-க்கே ஒரு அவேர்னஸ். எதை வந்து நம்ம செலக்டிவா இக்னோர் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா. நான் வந்து கோட் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை எடுத்துட்டேன். யாரு சொன்னா அப்படின்லாம் எழுதி வைக்கல. இது அமெரிக்கன் ப்ரோமித்தியஸ் புக்ல இருக்கு, எண்டிங் லாஸ்ட் பார்ட்ல இருக்கு. அது வந்து human understanding will cease to be an instrument of power for the benefit of the few and will instead become a source of empowerment and pleasure to all. ஓகே, இது ஏன்னா இது வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணாம ஒரு விஷயத்த வெளில வரும்போது it will cease to be an instrument of power for the benefit of the few. அது வெளில எல்லாருக்கும் வந்து அது ஒரு காமன் நாலேஜா, ஒரு இக்னோரண்டா, ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ்டா இல்லாம இருந்ததுன்னா it will instead become a source of empowerment and pleasure for all. இது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. அப்படியே நிறுத்திட்டு நான் எழுதி வச்சேன். இது வந்து யாரோ எதுக்கு சொன்னாங்க, நான் திருப்பி புக்கை போய் பார்த்தாதான் தெரியும். ஆனா whatever it is, the content is really powerful. Ignorance is bliss-ன்னு எனக்கு புரியுதுடா. ஓகே, ஆனா அது என்னால மேக்சிமம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க முடிஞ்சது மொமெண்டரிலி இஸ் ஓகேன்றதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா கன்வின்ஸ் மீ, tell me more if I might change my mind if you guys tell me more. ஏன்னா என்னதான் நான் ignorance bliss இருந்தாலும் I keep seeking to know more. Okay. And I feel that's right. எனக்கு வந்துட்டு மேஜரா இத எப்படி சொல்ல, இந்த டேக் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் சும்மா எடுத்துதான் பண்றேன்னு ஒழிஞ்சு, எனக்குமே வந்துட்டு ஒரு 4-5 டேக் இருக்கு இந்த இப்ப நம்ம பேசினதுல. ஓகேவா, வித் கான்டெக்ட் ஒன்லி. ignorance is bliss, எஸ் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஆனா ignorance is blissக்குமே ஒரு அவேர்னஸ் தேவைன்னு சொன்ன அந்த டேக்குமே இருக்கு. இல்லைன்னா ignorance is bliss மொமெண்ட்ரின்னு சொல்ற அந்த டேக்குமே இருக்கு. எம்கே போயிட்டான், அந்த டேக்குமே இருக்கு. நீ சொல்லி இந்த கன்வின்ஸ் பண்ணுன்னு, பட் கன்வின்ஸே வந்துட்டு நான் கன்வின்ஸ் பண்ணாம, நானே கன்வின்ஸ் ஆகாம தான் உனக்கு கன்வின்ஸ் பண்ண பார்க்க போறேன். ஓகேவா, என்னன்னா இப்போ நீ வந்துட்டு சொன்ன தெரியுமா, நான் 20 நாள் கொஞ்சம் படிக்கணும், ஸோ ஷூட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு. அந்த 20 நாள் நீ உன்னை க்ளோஸ் பண்ணிக்கிறல, இதுமே ஒரு சார்ட் ஆஃப் யூ பீங் இக்னோரண்ட் டு த அவுட் சைட் வேர்ல்ட்ல ஒரு மொமெண்ட்டுக்கு. இதுல இருந்தே பில்ட் பண்றேன். அதே மாதிரி இப்ப நீ ஒரு மேஜர் ஏன் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, இப்போ நம்ம வந்துட்டு நீ அங்க போறான்டா இல்ல செலக்டிவ் இக்னோரன்ஸ். ஓகே, புரியுது. நீ சைக்காட்ரி எடுக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நீ சைக்காட்ரியில ஃபோக்கஸ் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே இக்னோர் தானே பண்றாங்க. அதனால ஒத்துக்கோன்றியா? அதனால ஒத்துக்கோன்னு சொல்லடா. நான் என்ன சொல்றேன்னா,
இட்ஸ் நாட் பாசிபிள் டு நோ எவ்ரிதிங். ஸோ இல்ல அந்த இடத்துல அது இக்னோரண்ட்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல வி ஆர் லைக் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் வி வாண்ட் டு நோல. அன்செட் பாயிண்ட் வந்துட்டு வி ஆர் ட்ரைங் டு இக்னோர் அதர் ஸ்டஃப் so that we can focus in one thing to know more or to know better about certain things. ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது சைமா சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் இன்னைக்கு நியூஸ்ல கேட்கல அப்படின்னா அவனோட உலகத்துல மேபி அது ஒரு அன்நீடட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். So that he can focus on something else where he can learn about that much more. ஓகே, நான் எல்லாத்துக்கும் நான் எப்படி இப்போ பாக்குறேன்னா, இப்போ நம்மளால எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியாது. we will try to ignore lot of things that we think is not relevant to us or we think which we don't want to know. அந்த மாதிரி so that we can put that energy into something else and focus onto something else. So selective ignorance to be not ignorant about some things. So basically you're not seeking ignorance, you're selectively ignoring so that you can know more about some few things. So it's not actually ignorance, it's just you're just selecting things that you don't want to be ignorant about. So how is ignorant bliss then? So இப்போ எனக்கு வந்து இப்ப ரீட் பண்றதுல எனக்கு எல்லாமே படிக்கணும்னு எனக்கு ஆசை. சரியா, புக்கு எடுத்து எல்லாத்தையும் படிக்கணும்னா ஐ செலக்ட். ஏன்னா என்னால அது முடியாது. சோ எனக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கு, செட் ஆஃப் இது. சோ எனக்கு வந்து சைக்காலஜி, பிலாசபி, இது என்னது இந்த சயின்டிபிக் திங்ஸ், எனி திங் சயின்டிபிக். ஏன்னா அதுலயும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஹிஸ்டரி கொஞ்சம் பிரான்ச் அவுட் பண்ண, பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுலயும் வந்து ரொம்ப அப்படியே பிரான்ச் அவுட் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஐம் ட்ரைங் டு ரெஸ்ட்ரிக்ட். ஆனா மேத்தமேட்டிக்ஸ் பத்தி நான் படிக்கவே போறது. சரி வியூவர்ஸ், இப்போ வர செக்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் நாட் அவர் ஜெனரல் கேரக்டர், திஸ் இஸ் நாட் ஹவ் வி டூ தி ஷோஸ். பட் இப்போ வர செக்மெண்ட் உங்களோட ஆர்வத்துக்காக மட்டுமே. ஓகேவா? சரிடா, அப்படின்னா நீ ஏன் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, நீ ஏன் டிவி பார்க்க மாட்டேங்கிற, நீ ஏன் படம் பார்க்க மாட்டேங்கிற? To expand my growth in terms of reading and what I want to do. அதேதானே அவனும் சொல்றான். அதனாலதான் நான் நியூஸ் பார்க்கலன்றான். அதனாலதான் நான் ஒரு சில விஷயங்களை இக்னோரண்டா இருக்கேன்றான். ஆமா, அதுதான் selectively ignoring to know about something else. ஆமாடா, that is still ignorance. அதுதான் நான் சொல்றேன். ஆமா, selective ignorance வந்து ஓகே இல்ல நான் சொல்லவே இல்லையே. அது ஓகே தான். and see, so basically மச்சான், நான் வந்துட்டு இந்த பாயிண்ட் எதுவுமே நான் ஆங்கர் பண்ணலடா. நீ வந்துட்டு கேட்ட, என்ன வந்துட்டு வேற விதமா யோசிக்கவேன்னு கேக்குற. அப்போ ஐ எம் ட்ரையிங் டு புட் டவுன் பாயிண்ட்ஸ் வேர் யூ கேன் திங்க் அபவுட் தோஸ் திங்ஸ் இன் a different angle. அவ்வளவுதானே வந்து இப்போ நான் இது எங்க எப்படி நான் லைன் வரையணும் அப்படின்னு சொல்லிட்ட சேமா. இல்ல, எனக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து என்ன தோணுதுன்னா, சில பேர் இப்போ யூ ஆர் திங்கிங் ஃப்ரம் அதர் பெர்ஸ்பெக்டிவ், யூ ஹாவ் த கண்ட்ரோல் டு ஃபீல் அபவுட் இட், யூ ஹாவ் தட், எப்படி சொல்றது, இப்போ இக்னோரண்டா இருக்கணும்ன்றதுக்காகவே யூ நீட் டு நோ அபவுட் திங்ஸ் சொல்றோம். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், இட் இஸ் நாட் த சேம். சில பீப்புள் வந்து ஓவர் திங்க் பண்ணி தே காஸ் லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து சில விஷயம் தெரியாம இருக்கிறதே நல்லது. இப்போ சில நாள்ல வந்து நான் கூட யோசிச்சிருக்கேன், நம்ம குழந்தையா இருக்கிற அந்த மைண்ட் செட் இருந்தாலே ஜாலியா இருப்போமே, எதுவுமே தெரியாம அந்த உலகத்துல நம்ம. சோ அந்த நேரத்துல வந்து அதே குழந்தைக்கு தான் நம்ம சொல்றோம் எல்லாத்தையும் ஒய்ன்னு கேளு, be curious about life. அப்ப நம்ம என்னதான் சொல்றோம் அந்த குழந்தைக்கு? Basically I think this topic is a paradox. it's a paradox. ஏன்னா இப்போ ignorance is blissன்றதும் நம்ம ஒத்துக்கிறோம். ஆமா, ஆனா அதுக்கு அகைன்ஸ்டாவும் ஆவேசமா பேசி அதையும் ஒத்துக்கிறோம். So ignorance is bliss என்ற நாலேஜ் நம்ம எட்டுறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி பல நாலேஜ் நம்ம வந்து தேடி போக வேண்டி இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆமாண்டா, ignorance is blissன்னு சொன்னவன் வந்து சும்மா சொல்லல, நிறைய தெரிஞ்சுட்டுதான் சொல்லிருக்கான்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால சோ ignorance is blissன்னு உனக்கு தெரியறதுக்கே உனக்கு வந்து ignorant-ஆ இல்லாம இருக்கணுமா இல்லாட்டி? ஏன்னா just for an understanding, ignorance வேர்டுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மீனிங் வந்து lack of knowledge. அவ்வளவுதான், lack of knowledge about certain things இல்ல, அந்த whatever lack of knowledge தான் வந்து ignorance. so ignorance about political scenario, social scenario, இல்லனா ignorant about other people's emotions, இந்த மாதிரி சில விஷயம். so basically that is ignorance. okay,
இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இப்போ சைமா சொன்னால சில பேர் வந்து ஓவர் திங்க் பண்றவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து ஆங்ஷியஸ் ஆவாங்க சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு. அந்த சினாரியோஸ்ல வந்து ஐ திங்க் அந்த இடத்துல வந்து இக்னரன்ஸ் நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான். சில விஷயங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு வந்து பெட்டரா இருக்கு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அந்த இடத்துல வந்து அக்ரி தான் பண்ணணும் அதை. பட் லேக் ஆஃப் நாலேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன் அது வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும் அல்டிமேட்லி அட் சம் பாயிண்ட் தான். எனக்கு மறுபடியும் எவ்வளோ எப்படி எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் இந்த லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம வந்து குழந்தையிலிருந்தே வந்து எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்றது வரைக்கும், எது நம்மளை தீர கை வச்சா சுடுன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. இந்த ஸ்டெப்ல இருந்து கீழே தனியா இறங்கக்கூடாதுன்றது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன், நம்ம உயிர் காக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இல்லாம நம்ம வந்து வளரவே முடியாது. ஓகே, ஸோ இப்ப சைமன் சொல்ற இக்னரன்ஸ் எனக்கு எப்படி தோணுதுன்னா வந்து ஒரு அடல்ட் ஆயிட்டு நம்ம கண்டெம்ப்ளேட் பண்ற லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் சூசிங் டு இக்னோர் திங்ஸ் கான்சியஸ்லி, அந்த மாதிரி இக்னரன்ஸா எனக்கு தோணுது. ஓகே, அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது மேபி சில பேருக்கு இல்ல பொதுவாகவே சில விஷயங்கள்ல இருந்து நம்ம இக்னரண்டா இருக்கிறது வந்து இஸ் நாட் அ பேட் திங் அப்படின்னு தோணுது. ஆனா தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. பேசிட்டே ஒன்னையே நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே. என்னையே நான் வந்து இது ஒரு பாரடாக்ஸ் தான். நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுக்கணும் இதுல அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்ற ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்க மாட்டேன். ஓகேவா, இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ், பட் நான் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஐ வாண்ட் டு நோ திங்ஸ். அண்ட் நான் வந்துட்டு எதை இக்னோர் பண்ணுன்றதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தெரிய வேண்டியது, ஓகேவா, தெரிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் நீ இக்னோர் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் அது மொமெண்ட்ரி அப்படின்னா ஐ வில் அக்செப்ட் டு தட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் it's also a matter of how much of bliss you're in need of. ஓகேவா, ஓகே, forever bliss தேடுற அப்படின்னா மேபி அந்த பர்சனால மேபி அவ்வளோ எப்படி சொல்ல அன்ஹிஞ்ச்டா ஒரு விஸ்டமுக்கும் ஒரு நாலேஜுக்கும் அன்ஹிஞ்ச்டா இருக்கும் போது மேபி ignorance is blissன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் சப்ஜெக்ட்லி if you're asking me, if you're asking my opinion, I don't think I would be that sort of an ignorant person. ஏன் அப்படின்னா அந்த ignorance வந்துட்டு ஒரு விதமான ஒரு இன்கன்சிடரேட் பர்சனா கூட ஆக்கும். உன்னை சுத்தியில இருக்கிறவங்க பத்தி அந்த ignorance டெவலப் ஆச்சுன்னா probably you will become a person who's not being considerate about your environment or people. இது இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ப்ராவர்ப், சாக்ரட்டிஸ் பின்னாடி செருப்பால் அடிச்சுட்டே இருக்குதுல்ல, நானே என்ன வந்துட்டு விரட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நானே என்ன விரட்டிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஏன் அப்படின்னா இத சொல்லும் போது எனக்கு ஒரு ப்ராவர்ப் ஒண்ணு, சாக்ரட்டிஸோட ப்ராவர்ப் ஒண்ணு, the only true wisdom is in knowing you know nothing. நீ அவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுமே, நீ அவ்வளவு தெரிஞ்சுக்கிற எல்லாம் பண்ற, அது தெரிஞ்சுக்கிறதே உனக்கு எதுவும் தெரியாது. சிம்பிளா சொன்னா how ignorant are you னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நீ மட்டும் படிக்கணும். ஆமா, அதுதான். ஆனா my personal take is you need to have that curiosity, you need to have that ignorance very time boxed, வெரி செலக்டிவ். நீ சொன்னது, நான் சொன்னது, நம்ம எல்லாருமே சொன்னது பிச்சு போட்டு நான் எடுத்து ஒரு இதுதான்டா என் ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, இட் ஹாஸ் டு பி செலக்டிவ், இட் ஹாஸ் டு பி டைம் பாக்ஸ்ட், அண்ட் இட் இஸ் வெரி எப்படி சொல்ல, you need to not let that curiosity die in you. And probably when you start to being ignorant, இது என்னோட ஃபியர், ஓகேவா, இதுதான் ட்ரூத்ன்னு நான் சொல்லல, இது என்னோட ஃபியர் என்னன்னா, if we start to become ignorant in one thing, அது ஸ்லோவா அப்படியே பரவ ஆரம்பிச்சிரும்ன்ற ஒரு ஃபீலிங். ஏன் நான் சொல்றேன், டிஃப்ரெண்ட் phase of my lifeல நான் ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல இருந்திருக்கேன். ஓகேவா, நான் ஒரு மாதிரி ஒரு நர்ட் சாயல்ல இருக்கும் போது அப்போ நான் ஒரு விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா, அதுல இருந்து கொஞ்சம் வெளில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தா அந்த விஷயத்துல எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இருக்கிற பெரிய ஃபியர் என்னன்னா, நான் இக்னோரண்டா இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது ரொம்ப அப்படியே என்ன லெத்தாஜிக்கா ஆக்கிடும். எல்லா விஷயமே வேணான்ற மாதிரி இப்போ ஆரம்பிக்கும் போது இல்ல,
பட் அது ஒரு ஸ்டேட்டா ஆயிடுமோ எனக்கு அப்படின்ற ஒரு ஃபியர்லயே நான் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அதனாலயே எனக்கு வந்துட்டு இந்த இக்னோரண்டா இருக்கணும் போது எனக்கு என் மைண்ட் திடீர்னு காஷியஸ் ஆயிடும். நான் எதை இக்னோர் பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன், எதுக்கு பண்ண போறேன் அப்படின்னு ஒரு காஷியஸா ஆயிதான் என்னால இக்னோர் பண்ண முடியுமோ ஒழிஞ்சு அப்படியே ஃப்ரீயா என்னால இக்னோர் பண்ண முடியுமான்றது தெரியல எனக்கு. மச்சான், ஆனா நீ இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல ஒண்ணு இருக்கு. நான் ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து நான் உணர்ந்தது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, இது வந்து எனக்கு இது நடக்குது, எல்லாருக்கும் இது நடக்கணும்ன்ற ஒரு ஆசைப்படுற ஒரு எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணணும். உங்க 3 பேருக்கிட்டையும் நான் வந்து தனியா சொல்லியிருக்கேன் இதை. ஆனா எனக்கு இது பாட்காஸ்ட்லயே அதை நான் வந்து ரீஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் கேட்கறதுக்கு. இப்போ இது கிங்காங் படம் வந்து பார்த்தேன்னு நான் சொன்னேன்ல அவங்க எல்லாருக்கிட்டையும். கிங்காங் படம் வந்து இப்போ இல்ல, கொஞ்சம் வந்தப்போ பார்த்தேன். ஓகே, அப்போ வந்து ஃபேமிலி கூட தான் பார்த்துட்டு இருந்தேன். இது மூவி நைட்டு, ஃப்ரைடே நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து அந்த படம் பார்க்கும் போதே சில கேரக்டர் எல்லாம் காட்டும் போது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரியா, என்ன கதை, எப்படி போகுது, யார் சாக போற, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா நான் என்னோட ப்ரெடிக்ஷன் இல்லை, என்னோட ஐடென்டிபிகேஷன் என்னன்னா, அந்த கிங்காங்கோட கதை மோபி டிக் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. ஓகே, 1850 வந்த புக், 1850 55 ஒரு புக். அப்படியே மோபி டிக்கோட கதை. அந்த மோபி டிக்ல வர வேல், அந்த அந்த இருக்கிற அந்த கிரேட் ஒயிட் வேல் வந்து இந்த கிங்காங்க. அதுல வந்து கேப்டன் ஏஹாப்னு ஒருத்தர் இருப்பான். அவனோட கேரக்டர் சாமுவேல் எல் ஜாக்சன். அவனுக்கு 3 பேர் இருப்பாங்க வேலை செய்யறவங்க. அதே மாதிரி வந்து மோபி டிக்லயும் 3 பேர் வேலை செய்வாங்க. ஸோ தேர் இது வந்து மேன் வர்சஸ் பீஸ்ட்ன்ற மாதிரி ஒரு 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 விஷயம். அதை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா, எனக்கு அந்த படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வேற மாதிரி இருந்தது. எல்லாரும் வந்து நான் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லும் போது they were surprised, but I didn't predict. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கதையை நான் வேற மாதிரி பார்த்தேன், இப்போ வேற மாதிரி பாக்குறேனே, இது பியூட்டிஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது அது வந்து they call it the concept of resonance. So one story resonating with the other, and it's basically an echo, but then with a twist. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ பேர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த புக் வந்து இவ்வளோ ரீப்ரிண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ டெக்கேட்ஸ் ஆனாலும், ஒரு செஞ்சுரி ஆனாலுமே அது பண்ணிட்டு இருக்காங்கன்னா இட் ஹேஸ் சம் ரெசனன்ஸ் வித் எவ்ரிபாடி. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி வந்து நீ ரீக்ரியேட் பண்ணி வேற ஒரு கேரக்டரா போடும் போது the probability of people resonating with it is going to be high. இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த மோபி டிக்கோட புக்கு நான் என் ஃப்ரெண்ட் ஒரு லிட்ரேச்சர் பஃப் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன்கிட்ட நான் போய் இந்த மோபி டிக் பத்தி பேசும்போது அவன் தான் he insisted I should read Moby Dick. ஸோ அவன் வந்து சொல்லும் போது இந்த மோபி டிக் வந்து இட்ஸ் வெரி ஷேக்ஸ்பியரியன். Any book that's written can be traced back to Shakespeare's way of saying it now. எனக்கு அப்போ வந்து wow, if I knew that I would probably enjoy this even more அப்படின்றதுதான் தோணுச்சு. So the more you understand these things, your experience of life would be deeper. எனக்கு ஆக்சுவலா இந்த இக்னோரன்ஸ் பத்தி இப்போ திடீர்னு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, லைக் வாட் டஸ், ஸோ இக்னோரன்ஸோட ஆப்போசிட்னு கிடையாது, ஆன் தி அதர் சைட் இஸ் நோயிங் திங்ஸ். ஓகே, நாலேஜ் பேசிக்லி நம்ம இந்த கான்டெக்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, வாட் இஸ் நாலேஜ் ஆர் getting to know new information do to a person? Okay, it makes us firstly very uncomfortable. நம்ம உலகம் இதுதான், வாழ்க்கை இதுதான், இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்ட்டு ஒரு பார்வையோட இருப்போம். when I first learned biology படிச்சதுனால, எவல்யூஷன் படிச்சதுக்கு அப்புறம் என்னால வந்து ஹியூமன்ஸோட பிரசன்ஸை வந்து it was a paradigm shift basically. கிரியேஷன் மெத்திலிருந்து ஒரு அந்த நாலேஜ் கெயின் பண்ணி நான் அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் என்னால திரும்பி போகவே முடியாது. இட் சேஞ்ச்ட் மை ஹோல் லைஃப். அதோட அந்த சுவிட்ச் ஆன் ஆனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் யூ ரீச் ஒரு நாலேஜ், ஒரு புது நாலேஜ் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் யூ கான்ட் லுக் அட் த வேர்ல்ட் இன் எனி அதர் வே. உன்னுடைய ப்ரீவியஸ் அசம்ப்ஷன்ஸ் is no going back. That's it. And so once உன்னோட ப்ரீவியஸ் நோஷன்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகும் அந்த இடத்துல. அந்த பிரேக் ஆகிற இடத்துல வந்து பல பேருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கலாம் ரியாலிட்டிஸ் பல நேரங்கள்ல.
ஸோ அதனால வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு ignorance is bliss என்ற ஸ்டான்ஸ் எடுக்கிறத ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம். இன்ஃபேக்ட் when we talk about race and stuff like that, we are all from Africa. Humans probably originated from Africa and African continents. சொன்னதுக்கு அப்புறம் வந்து you can't look at race in any other way. ஒரு இடத்துல இருந்து ஒரிஜினேட் ஆகி போய் பிரிஞ்சு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால மாறின ஒரு சாதாரண ஜெனட்டிக்கல் சேஞ்ச் தான் இது. அண்ட் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூ கான்ட் கோ பேக் டு த ப்ரீவியஸ், உன்னோட ப்ரீவியஸ் நோஷன்ஸ்க்கு போக முடியாது. இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் டு கோ பேக் டு இட். அண்ட் ஸ்டஃப் லைக் சி ஈவன் எனி செப்பரேஷன் லைக் தட், காஸ்ட், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ நோ தட் அந்த அந்த புக்கில் இருக்கிற ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல இருக்கிற மைண்ட் செட்டை தாண்டி நம்ம வந்து ஒரு நாலேஜ் பேஸ்ட் சயின்டிஃபிக் மைண்ட் செட் ஏதோ ஒன்று உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ கான்ட் கோ பேக் டு இட் பிகாஸ் யூ நோ தட் இட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்ஸ் யூ ரீச் தட், அதை பிரேக் பண்ணி நீ ஒரு வெளியில வந்துட்டேன்னா இட்ஸ் தட்ஸ் இட். இட்ஸ் லைக் எவ்ரி டைம் யூ லேர்ன் மேஜர் நியூ இன்ஃபர்மேஷன் லைக் திஸ், இட்ஸ் அ பேரடைம் ஷிஃப்ட். உன்னோட வியூஸ் எல்லாமே நீ மாத்திர சுச்சுவேஷன் வரும். அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனாலயே சில பேர் வந்து சூஸ் டு பி இன் இக்னரன்ஸ் அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஆமாண்டா, இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா எவ்ரி ஃபியூ வீக்ஸ் எனக்கு வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட் வர மாதிரியே தான் வந்து ரொம்ப அது வந்து ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் தட் rather than being, ஏன்னா எவ்வளவு வாட்டி நான் வந்து அப்ப நான் யோசிச்சது எல்லாமே தப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு தெரியுமா? அத்தனை வாட்டி இருந்திருக்குடா எனக்கு. அவ்வளவு வாட்டி அப்ப நான் யோசிச்சது எல்லாமே தப்பா, இது எல்லாமே தப்பா, நான் இப்படி யோசிச்சிருக்கு, அப்ப வாழ்க்கை ஃபுல்லா இதானே நம்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரியே வந்து எனக்கு வாரம் ஆயிட்டு இருந்ததுன்னா அதே வந்து சரி ஓகே சொல்லு பழகிருச்சு என்ன இன்ஃபர்மேஷன்ற மாதிரி. அதுவே ஒரு நல்ல ஒரு கிக்கா தான் இருக்கும். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்குடா. அது வந்து எப்படின்னா, நான் வந்து பிலாசபி ஒரு கியூரியாசிட்டியில தான் வந்து படிக்கவே ஆரம்பிச்சேன், அதை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இந்தியன் பிலாசபி படித்தேன், வெஸ்டர்ன் பிலாசபி படிக்க ஆரம்பித்தேன், ஓரியன்டல் பிலாசபி கொஞ்சம் அது செல்ஃப் லேர்னிங் தான். ஓகே, ஸோ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து லைக் ப்ரீ சாக்ரட்டிக்ஸ்லேருந்து அப்படியே தாண்டி வந்துட்டே இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல வந்து பிலாசபி புக்ல வந்து கார்ல் மார்க்ஸ் இருக்காரு. ஓகே, ஒரே ஒரு கோட், philosophers have only interpreted the world in different ways. The point, however, is to change it. அதை நான் கேட்டதுக்கு அப்புறம், அதை நான் படிச்சதுக்கு அப்புறம், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற தாட் வந்து என் மனசுல இருந்து போகவே மாட்டேங்குது. ஓகே, அதனால எனக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம யாரும் இல்லதான். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் பிலாசபி, பட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்ட மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் ஐ கான்ட் கோ பேக் டு ஜஸ்ட் knowing about things and not doing anything. It's அதுக்கு பேர் கூட ஒண்ணு இருக்கு, இது நாலேஜ் ஒபிசிட்டி அப்படின்பாங்க. ஓஹோ, சோ என்னன்னா நீ படிச்சு நீ சிலது வச்சுக்கிற, அப்புறம் what are you going to do about it? அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் ஒபிசிட்டி இருக்கு. சோ அதனாலதான் எனக்கு இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறோம்னு ஏதோ ஒரு யூஸ் இருக்கா, ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கு, நம்ம ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன், அது நம்ம எதுவுமே ஒரு கான்ட்ரிபியூஷனே பண்ணாத மாதிரி இருந்ததுடா உலகத்துக்கு. அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் யாரு என்ன ஒப்பீனியன்ஸ் வந்து பேசுறாங்களோ எல்லாத்தையும் நம்ம ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்சதை, நம்மளுக்கு தெரிஞ்சதை, நம்ம பிடிச்சதை நம்ம விரும்பி மனசார பண்ணணும். அவ்வளவுதான் எனக்கு அவ்வளவுதான் பண்ணணும். இது வந்து யாரு ரசிக்கிறா, யாரு பாக்குறா, எதுவுமே இல்லாம நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோமா, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டாலுமே அதை நீ வந்து ஷேர் பண்ணலன்னா வேஸ்ட்ரா. ஏன்னா நாலேஜ் இஸ் ஈவன் இன்ஃபேக்ட் இந்த இன்டு தி வைல்ட் படம் நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த புக் படம் ஏதாச்சும் படிச்சு ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா? ஆமா, இன்டு தி வைல்ட் பாத்திருக்கேன். அதுல வந்து நாலேஜ் பத்தி இல்ல இது. ஆனா இன்ஃபேக்ட் அவன் வந்து ஒரு காட்டுக்குள்ள போவான், ஒரு இடத்துல வந்து அவன் இருப்பான், ரொம்ப நாள் இருப்பான், அவன் தனியா வந்து சொசைட்டி விட்டு தனியா போய் இருக்கணும்னு சொல்லி இருப்பான். ஆனா கடைசியில வந்து he dies. ஓகே, அவன் வந்து தப்பான ஒரு பெரி, பாய்சனஸ் பெரி வந்து சாப்பிட்டு, இந்த ரியல் ஸ்டோரி, இட் ஹேப்பன் இங்க அலாஸ்கால. சோ வந்து இறந்துருவான். ஆனா அவனோட டைரியில ஒண்ணு எழுதி வச்சிருப்பான்,
happiness is real only when it's shared. அது ரொம்ப Okay. பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா he wanted to get out of society. although he was rich, அவன் பேரண்ட்ஸ் ரிச், அவனுக்கு வந்து நல்ல யூனிவர்சிட்டில எல்லாம் கிடைச்சு, ஆனா எல்லாத்தையும் விட்டு நான் தனியா போய் காட்டுல இருப்பேன்னு போனான். ஆனா அவன் புக்ல அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த திங்ஸ் ஹி ரோட் இஸ் ஹாப்பினஸ் இஸ் ஒன்லி ரியல் வென் இட்ஸ் ஷேர்டுன்றது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் ஐ வாண்ட் யூஸ் தட் டு ஈவன் சே த சேம் திங் ஃபார் நாலேஜ். அது வந்து இமோஷனா இருந்தாலும் சரி, நாலேஜா இருந்தாலும் சரி, விஸ்டமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து it's only amazing when it's shared, and when you share it you learn. நம்ம இப்ப பாட்காஸ்ட்ல வந்து நம்ம தெரிஞ்சதை பத்தி பேசல, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நம்ம we're learning as we speak. நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம பேசுறதுக்கு எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இவன் சொல்றது என்ன லூஸ் தரமா இருக்கு, இவன் தப்பா சொல்றான், இந்த பாயிண்ட் அவன் சொன்னது தப்பு, அந்த பாயிண்ட் அவன் சொன்னது தப்புன்னு நிறைய பேர் வருவாங்க. ஆனா I want to take that as an opportunity to learn rather than ஏன்னா வேற எதுவும் அதை வந்து growthக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வரும்போது ஓகே இந்த பாயிண்டா ஓகே இது புதுசா இருக்கே கத்துக்கணும், அந்த ஒரு இதுலயே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க. we are learning and sharing and in fact அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்து நம்ம இதுல பார்த்துட்டு யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க look into this guys அப்படின்னு சொன்னா I get more excited. ஏன்னா சில எவ்வளவுக்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் எல்லாம் இன்சைட்ஃபுல்லா இருக்கு, இல்ல யாராச்சும் ரொம்ப இன்சைட்ஃபுல்லா சொல்றாங்களோ the more beneficial it is collectively. அதுதான் so ultimately இப்ப பேசுறத பார்த்தா is not bliss paradox-னே முடிச்சுக்கலாம். ultimately இப்ப நம்ம பேசுறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ignorance is not bliss-ன்ற டைரக்ஷனுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா அதே டைரக்ஷன் நம்ம மாத்தியும் கொண்டு போலாம். சோ சைமா ஏதாச்சும் வச்சிருப்பிய போடு. இல்லடா இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு வந்து உங்க வாயை கலரணும், அதுதான் வந்து நான் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தேன். ஏன்டா 6 முகத்தை பறிச்சோம், 6 பேரை எரிச்சோம், நாதனனுக்கு நாஸ்தி பண்றேன்டா அப்படின்ற மோட்ல தான் நான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஐ டோன்ட் ஸ்டிக் டு ஒன் திங், இதுதான் அப்படின்ட்டு. பட் சூசிங் வாட் டு இக்னோர், வாட் நாட் டு இக்னோர் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வேலிட் திங். இப்போ என்னதான் வந்து இப்போ எனக்கு வந்து பேய்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தாலும் நான் அதை பத்தி ஐ எம் சூசிங் நாட் டு நோ அபவுட் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி அந்த ஒரு லெவல் ஆஃப் திங்கிங் வந்து இருந்தாதான் ஐ வில் சூஸ் டு இக்னோர். ஸோ அந்த மாதிரி முடிக்கிறேன் நான். இப்ப எனக்கு பேய் பயன்றது வந்து கான்செப்ட் ஆக்கிடுவீங்க. என் மைண்ட்ல ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி சரி, final thoughts boys, any final thoughts? Okay, I have a final thought to leave before we wrap this up. என்னன்னா வந்து ஒரு rationalist philosopher டெக்கார்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து உட்கார்ந்து கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது அவருக்கு என்ன தோணுது, if all this is just a simulation or not even a simulation, it's just a magic. Okay, இந்த அவருக்கு தெரியுற perception, sense perception, basically whatever we see through our faculties, நம்மளோட experience, basically it could all be unreal. Okay, but the very fact that I am thinking whether it is real or not, நான் contemplate பண்றேன்ல, அந்த fact is what makes me human. He says I think therefore I exist அப்படின்ற therefore I am. Yeah, so cogito ergo sum அப்படின்ட்டு வந்து அவர் எழுதியிருப்பாரு. So it means I think therefore I am or I think therefore I exist. அந்த திங்கிங் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். அதுல இருந்த ஸோ பேசிக்லி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்றதும் கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலரா தான் இருக்கு. ஸோ நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஒரு ஸ்டான்ஸே எடுக்க முடியும். அதுக்காக வந்து ignorance is not bliss அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். MK, ஒரே ஒரு கேள்வி இல்ல. I urge you to also say something about the Plato's cave allegory. ஐயோ வா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ பேசு, சொல்லு. ஓகே,
பிலாசபிலே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு ஆலகரி ஆஃப் த கேவ் அப்படின்ட்டு வந்து பிளேட்டோ ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ பேசிக்லி வாட் ஹி சேஸ் இன் தி ஆலகரி இஸ் தட் இமேஜின் ஒரு மக்கள் சில பேர் ஒரு கேவ்க்குள்ள வந்து கட்டப்பட்டிருக்காங்க, தேர் செயின்ட். ஓகே, அவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு தெரியறது, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்புக்கு பின்னாடி வந்து அந்த நெருப்புக்கு முன்னாடி வந்து சில இமேஜஸ் வந்து போகுது. ஸோ அந்த இமேஜஸ், அந்த பீப்புள், அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர்ஸோட நிழலை மட்டும்தான் வந்து அவங்க எதிர்க்க இருக்கிற செவுத்துல வந்து அவங்க பாக்குறாங்க. ஓகே, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தது வெறும் அந்த நிழலை மட்டும்தான். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுல இருந்து ஒரு பிரிசனர் அந்த கேவை விட்டு வெளியில போறாரு. வெளியில போனதுக்கு அப்புறம் தான் வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்றதே தெரியுது. வெளியில ஒரு உலகம் இருக்கு, வெயில் வந்து அவன் மேல படுது, அவனுக்கு அது சுடுது, தண்ணியை பாக்குறான், ரிஃப்ளெக்ஷனை பாக்குறான், காத்தை வந்து உணர்றான். இதெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் நேரா அந்த கேவுக்குள்ள ஓடி வந்துட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இது உண்மையே கிடையாது, நம்ம பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது, அது வெறும் ஒரு போலியான பிம்பம் தான், அது வெறும் ஒரு நிழல் தான், வெளியில வாங்க, என் கூட வாங்க, அங்கதான் உலகமே இருக்கு, அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றான். இந்த பிரிசனஸ் எல்லாம் அவனை சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, பைத்தியம், அவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கி வச்சிடறாங்க. ஓகே, பிளேட்டோ என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் நீ வந்து என்லைட்டன்மெண்ட் கூட இல்லை, அந்த நாலேஜ் ஒரு லெவல் அதை நீ அட்டைன் பண்ணிட்டேன்னா அந்த 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 விஷயத்தை கண்டெம்ப்ளேட் பண்ணாதவங்களுக்கு வந்து ஒரு பைத்தியக்காரனா தான் வந்து பல நேரங்கள்ல வந்து ரியாலிட்டியை உணர்ந்தவங்க வந்து தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ஆலகரி ஆஃப் த கேவ். ஒன்ஸ் யூ ரீச் தட், ஒன்ஸ் த லைட் என்டர்ஸ், தேர் இஸ் நோ கோயிங் பேக் டு wherever you came from. அதுதான், அதை ரீச் ஆயிட்டா யூ ஆர் தேர். யூ கான்ட் அன்லேர்ன் ஆர் யூ கான்ட் கெட் அவுட் ஆஃப் தட் ரியாலிட்டி. அது பாரமா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும். ஓகே, பட் இட் இஸ் வர்த் கோயிங் டு த ரியல் வேர்ல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் திங்ஸ் ஆஸ் தே ஆர். இல்ல, அந்த கேவ்ல எல்லாரும் நம்பாம வந்து அவனை வந்து இது பண்ணுவாங்கல்ல, வெளில போய் வந்து அதை பத்தி சொல்லும் போது அது வந்து ரிமைண்ட் மீ ஆஃப் திஸ். அதுக்கு ரொம்ப ரெலவென்ட் சொசைட்டிலேயே அதுதான். ஒரு எவனாச்சும் ஒருத்தர் சொன்னா அவனை லூசுன்ற மாதிரி அவனை பண்றது, ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா சொல்லும் போது மார்க் ட்வைன் வந்து ஒரு கோட் வந்து சொல்லுவாரு, அதை நான் வச்சிருக்கேன். இட்ஸ் ஈஸியர் டு ஃபூல் பீப்புள் than to convince them that they have been fooled. Exactly. So it is very necessary to be aware of things. ஆமா, அதனால தான் அந்த நியூஸ் பார்க்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. எம்கே சொன்ன அந்த கோட்டுக்கு ஒரு செகண்ட் லைன் என்னன்னா, அது வந்துட்டு அவரு இந்த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்டுன்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு மட்டும் சொன்னாரா, இல்லைன்னா அதையும் தாண்டி ஏதோ இருக்க வாய்ப்பு இருக்கு, மோர் தென் யுவர் சென்சரி பெர்செப்ஷனுக்கும் ஏதோ ஒரு ரியாலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுல இருந்தும் வெளில வாங்கடா அப்படின்னு சொன்னாரா? டீப்பான டாபிக். நீங்க பாருங்க, அதுல கொஞ்சம் நம்ம மெட்டபிசிக்கலா போக வேண்டிய அவசியங்கள் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் டு தி ரியாலிட்டி ஆர் டு தி சொசைட்டி தட் வி லிவ் இன், பட் சென்சரி பர்செப்ஷன்ஸ்க்கும் மீறி ஏதாச்சும் இருக்கான்னு போய் தேடுங்கடா அப்படின்ற ஒரு பிளேட்டோ வந்து கொஞ்சம், பிளேட்டோ சாக்ரட்டிஸ் வந்து கொஞ்சம் மெட்டபிசிக்கல் தான். ஆனா அவர் இந்த கோட் சொல்லும் போது வந்து அவர் ரியாலிட்டி தான் மீன் பண்றாருன்னு நான். எஸ் எஸ், நம்ம போலாம், மெட்டபிசிக்ஸ்க்கும் போலாம், கொஞ்ச நாள் ஆகும். மெட்டபிசிக்ஸ் போலாம் போலாம் போலாம். வெயிட் பண்ணு, சீசன் 2க்கு வெச்சுக்கலாம். ஒருமடா நெஞ்சு தாங்காதடா இதுக்கே மாட்ட, அதுக்கு உட்கார்ந்து யோசிக்கிறேன்டா. இவனுங்க வந்து அப்புறம் பாட்காஸ்டே யாரும் பார்க்காம போயிடுவானுங்கடா. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, ஃபைனல் தாட்ஸ் நீ சூரி. எனக்கு அதான்டா, யூ ஹாவ் டு acquire knowledge at least to be ignorant when you choose to. அதுதான் எனக்கு தோணுது. ஓகே, என்னோட ஃபைனல் தாட் வந்து இக்னோரண்டா இருக்க கூடாது. the more you know, the better your life will be in every single aspect. என்னோடது வந்து அதான், இக்னோரன்ஸ் வந்து
இட்ஸ் பிளிஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். I'll choose to learn what I want to learn. I'll ignore what I want to ignore அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு. இதான் தைரியமான ஆளாச்சு. டேய் உங்களை கலரணும்னு தானே நான் பேசினேன். உங்க எதிரி இல்லடா. நல்லா எடுத்துட்டு வரடா டாபிக் எடுத்துட்டு வரடா நல்லா